வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு நன்னூல். நன்னூலில் சொல்லதிகாரத்தை பற்றிய காணொளியாக இது இருக்கிறது. நன்னூல் தமிழ் இலக்கிய உலகில் தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக நம்மிடையே வளம் வந்து கொண்டிருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு இலக்கண நூல் நன்னூல். இந்த நன்னூலை நமக்கு கொடுத்தது பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் என்கின்ற முனிவர் இந்த நன்னூலை நம்மிடையே கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவரும் ஒருவர் உள்ளார். யார் என்று பார்ப்பேன், திருந்திய செங்கோல் சீயகங்கன் அருங்கலை வினோதன் அமராபரணன். சீயகங்கணன் என்கின்ற ஒரு சிற்றரசர் சொல்ல இந்த தமிழ் மொழிக்கு நன்னூல் என்கின்ற ஒரு இலக்கண நூலை படைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்ற இரண்டு தலைப்புகளை கொண்டது. அதோடு இந்த நன்னூல் மொத்தம் 3 பிரிவுகளையும் 2 அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறது. பொது பாயிரவியல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்கின்ற 3 பிரிவுகளை கொண்டது இந்நன்னூல். இதில் பாயிரம் என்பது பொது பாயிரம், நூலினது வரலாறு, ஆசிரியரினது வரலாறு, பாடம் சொல்லும் இயல்பு, மாணாக்கரது வரலாறு, பாடம் கேட்டலின் வரலாறு, சிறப்பு பாயிர இலக்கணம், ஒரு நூல் எப்படி படைக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் பாடத்தை எப்படி சொல்லித்தர வேண்டும், ஒரு மாணவர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணங்களை, என்கின்ற விதிகளை சொல்லுகின்ற அதிகாரமாக இந்த பாயிரம் இருக்கிறது. அடுத்ததாக எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி பேசுவதாக எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் என்கின்ற தலைப்புகளில் எழுத்ததிகாரம் இருக்கிறது. அடுத்ததாக சொல்லதிகாரம். நம்மளுடைய பாடப்பகுதியும் இச்சொல்லதிகாரமே. இந்த சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என்கின்ற பகுதிகளை கொண்டது. இம்மூன்று பிரிவுகளையும், இம்மூன்று பகுதிகளையும் ஆராய்வது நன்னூல். இம்மூன்று பகுதிகளையும் சொல்வது, விளக்குவது நன்னூல். இவற்றில் இந்நன்னூலில் சொல்லதிகாரத்தை பற்றி மட்டும் நாம் பார்ப்போம். இந்நன்னூல் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்டிருந்தாலும் இந்நூலுக்கு மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், நன்னூல் காண்டிகை உரை என்கின்ற ஆறுமுக நாவலருடைய உரை என்று உரையாசிரியர்கள் பலரும் இந்த நன்னூலுக்கு உரை செய்திருக்கிறார்கள். இனி நன்னூல் சொல்லதிகாரம் பற்றி பார்ப்போம். நன்னூல் சொல் அதிகாரம். எழுத்ததிகாரத்தில் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி நாம் பயில்வோம். இங்கு சொல், ஒரு சொல் எப்படி உருவாக வேண்டும், அந்த சொற்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை நமக்கு சொல்வதாக இந்த சொல் அதிகாரம் இருக்கிறது. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல்தான் இந்த நன்னூல். 12ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் இந்நன்னூல். சீயகங்கன் என்கின்ற ஒரு சிற்றரசர் கூற பவணந்தி முனிவரால் இயற்றப்பட்டது இந்நன்னூல். பாயிரத்தோடு 2 அதிகார பிரிவுகளை கொண்டது இந்நன்னூல். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். பாயிரத்தில் 55 நூற்பாக்களும், எழுத்ததிகாரத்தில் 202 நூற்பாக்களும், சொல்லதிகாரத்தில் 205 நூற்பாக்களும், மொத்தம் 462 நூற்பாக்களை கொண்டது இந்நன்னூல் சொல்லதிகாரம். அவற்றுள் 7 நூற்பாக்கள் தொல்காப்பியத்திலிருந்து அப்படியே எடுத்து கையாளப்பட்டிருப்பதாகவும் கூறுவர். ஆனது இருக்கட்டும். இந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்கின்ற 2 அதிகாரங்களில் ஒரு சிறிய ஒப்புமை வேற்றுமையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். எழுத்ததிகாரம்
5 பகுதிகளாக உள்ளது. சொல்லதிகாரம் 5 பகுதிகளாக உள்ளது. எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் என்ற 5 பகுதிகள் உள்ளது. எழுத்தியல் 72 நூற்பா, பதவியல் 23 நூற்பா, உயிரீற்று புணரியல் 53 நூற்பா, மெய்யீற்று புணரியல் 36 நூற்பா, உருவு புணரியல் 18 நூற்பா என எழுத்ததிகாரம் மொத்தம் 202 நூற்பாக்களை கொண்டிருக்கிறது. சொல்லதிகாரம் அதே 5 தான். பெயரியல் என 62 நூற்பாக்கள், வினையியல் 32 நூற்பாக்கள், பொதுவியல் 68 நூற்பாக்கள், இடையியல் 22 நூற்பாக்கள், உரியியல் 21 நூற்பாக்கள் என மொத்தம் 205 நூற்பாக்களை கொண்டது இந்த சொல்லதிகாரம். நன்னூல். நன்னூலில் இந்த சொல்லதிகாரத்தில் ஒவ்வொரு பிரிவுகளும் எதை பற்றி பேசப் போகிறது என்கின்ற ஒரு விளக்கப்படமாக இந்த படம் இருக்கிறது. முன்பே பார்த்தோம், 5 பிரிவுகளை கொண்டது இந்த சொல்லதிகாரம். பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என்கின்ற 5 பகுதிகளை கொண்டது. இதில் பெயரியல் சொல்லின் பொதுவான இலக்கணம், சொற்பாகுபாடு, பெயர் சொல், வேற்றுமை என்கின்ற கருத்துக்களை விளக்குவதாக இருக்கும். வினையியல் வினைச்சொல், முற்றுவினை, இருதிணை, பொதுவினை, பெயரெச்சம், வினையெச்சம் ஆகியவற்றை பற்றி கூறுவதாக இருக்கும். பொதுவியல் இது தொகைநிலை, தொகாநிலை என்கின்ற 2 நிலைகளில் தொகை நிலையில் வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமத்தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, தொகாநிலை தொடர்களில் வளாநிலை, வலுவமைதி, பொருள்கோள் ஆகியவற்றை பற்றி பேசுவதாக இந்த பொதுவியல் இருக்கும். இடையியல் இடைச்சொல்லின் பொது விளக்கணம், இடைச்சொற்கள் பொருள்கள், ஏகார விடைச்சொல், ஓகார விடைச்சொல் என என்று இடைச்சொற்கள், உண்மை இடைச்சொல், முற்றுமை, எச்ச உண்மை, தில்லிடைச்சொல், மண்ணிடைச்சொல், மற்றெண்ணிடைச்சொல், கொள்ளிடைச்சொல், ஒடு, தொய்ய, அந்தில், ஆங்கு, அம்ம விடைச்சொல், வியங்கோல் அசை, முன்னிலை அசைச்சொல், அசைச்சொற்கள் என்கின்ற இடைச்சொற்களை பற்றி பேசுவதாக இந்த இடையில் இருக்கும். உரிச்சொல் உரிச்சொல்லின் பொது விளக்கணம், ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்கள், பல குணம் தழுவிய உரிச்சொற்கள், ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் சொல் என்கின்ற பகுதிகளை கொண்டதாக இருக்கும். இது இப்படம் நன்னூலினுடைய பழைய ஒரு நூலினுடைய பகுதியாக நமக்கு கிடைத்திருப்பது. இதை நாம் ஒரு பார்வைக்காக அந்த நன்னூலினுடைய பழமையை தெரிந்து கொள்வதற்காக இந்த படத்தை நான் இங்கு காட்ட விரும்புகிறேன். இந்த முதல் படத்தில் பதம் குறித்தும் சொல் குறித்தும் ஒரு விளக்கப்படம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததில் பெயர் சொல்லை பற்றியும் வினை சொல்லை பற்றியும் ஒரு விளக்கப்படம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லதிகாரம் 12ஆம் நூற்றாண்டு நூல் அல்லவா, மிகவும் பழமையான நூல் என்பதை உங்களுக்கு காட்டவே அப்பகுதிகளை காட்டினேன். நல்லது, நன்றி. அடுத்ததாக சொல்லதிகாரத்திற்குள் வந்துவிடும். சொல்லதிகாரம் சொற்களின் இலக்கணத்தை உணர்த்தும் அதிகாரம் சொல்லதிகாரம். சொற்களின் இலக்கணம், ஒரு சொல் எதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வரும், ஒரு சொல் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் அமைய வேண்டும், எது சரியானது, எந்த சொற்கள் எல்லாம் தவறானது, நாம் பேசுகின்ற பயன்படுத்துகின்ற சொற்கள் எல்லாம் சரியானவையா தவறானவையா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பயன்படுத்த வேண்டிய சொற்கள், பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சொல்லதிகாரம். அதனால தான் இந்த சொல்லதிகாரம் என்பதற்கு விளக்கம் கூறுகிறார். சொற்களின் இலக்கணத்தை உணர்த்தும் அதிகாரம். சொற்களினுடைய இலக்கணத்தை பற்றி பேசுகிறோம். சொற்கள் என்பது என்ன? சொல் என்றால் என்ன? சொல் என்றால் ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்துவது சொல். இந்த சொல்லை பதம் என்றும் கிளவி என்றும் பல்வேறு பெயர்களில் கூறுவார்கள். இங்கு அந்த சொல்
பொதுவான இலக்கணம், அந்த சொல்லுக்கு என்னென்ன வகையான இலக்கணங்கள் எல்லாம் தேவை என்பதை உணர்த்தும் வகையில் முதலாக சொல்லுக்கு பொது இலக்கணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சொல்லினுடைய பொது இலக்கணம் நன்னூலில் நூற்பா இப்படி இருக்கிறது: ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றால் இருதிணை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவகை இடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. 259வது நூற்பா. இவற்றை நூற்பாவாக பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏதோ சிறு சிறு நெருடல்கள் வரும். அவற்றை நாம் பிரித்து படிப்போமாயின் அதனுடைய எளிமை தன்மை நமக்கு புரிந்துவிடும். சிறிய வகுப்பிலிருந்தே இதைத்தான் நாம் காலங்காலமாக படித்து பயின்று கொண்டே வருகிறோம். ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி இரு திணை ஐம்பால் மூவகை இடம் வழக்கு வெளிப்படை குறிப்பு இவற்றை பற்றினதுதான் சொல். இதுதான் இவைகள்தான் சொல்லுக்கான பொதுவான இலக்கணம் என்று இந்த நூற்பா விளக்குகிறது. சரி, அந்த இலக்கணம் சொல்லுகின்ற பொதுவான அந்த நூற்பாக்கள் சொல்லுவது என்னவென்று ஒரு சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம். ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றால் மொழி என்பது பொதுவாக இருக்கிறது. அப்போ ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி. ஒரு மொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்துவது ஒரு மொழி. இந்த ஒரு மொழியை தனிமொழி என்றும் கூறலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி. உதாரணத்திற்காக வா, தீ, செய்தான், பார், ஓடு என்கின்ற சொற்கள் எல்லாம் தனியாக நின்று ஒரு பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஒரு மொழி என்றோ தனிமொழி என்றோ கூறுவோம். தொடர்மொழி முன்பு தனிமொழியில் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு சொற்கள் ஒரு பொருளை உணர்த்தும். அதன் பின்பு பாருங்கள், தொடர்மொழி என்பது ஒன்று அல்ல இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள். ஒன்று இருந்தால் அது தனிமொழி. ஒன்றுக்கு மேல் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றாக தொடர்ந்து வந்து ஒரு பொருளை உணர்த்துவது தொடர்மொழி. படம் பார்த்தான், கடைக்கு சென்றான், உணவு உண்டான் என்கின்ற சொற்கள் எல்லாம் இரண்டு சொற்களும் இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களும் வருகிறது. இவற்றை தான் நாம் தொடர்மொழி என்று கூறுகிறோம். பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. ஒரே ஒரு சொல் இருக்கும். அந்த ஒரு சொல் முதலில் பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளையும் முதலில் படிக்கின்ற பொழுது ஒரு பொருளையும் அந்த ஒரு சொல்லை பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தரும். அப்படியாகப்பட்ட சொல்தான் பொதுமொழி. பாருங்கள், அந்தமான். அந்தமான் என்பது ஒரு இடத்தினுடைய ஒரு ஊரினுடைய பெயர். அந்த ஒரே ஒரு சொல்லை பிரித்து பாருங்கள். அந்த மான் என்கின்ற பொழுது ஒரு விலங்கை குறிப்பிட்டு காட்டுவதாக அந்த சொல்லுக்கு பொருள் மாறுகிறது. இதைதான் நாம் பொதுமொழி என்போம். பலகை. பலகை என்றால் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டை, ஒரு பொருள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சொல் ஒரே சொல். அந்த சொல்லை நாம் பிரித்தோமாயின் பல கை, பல கை என்கின்ற பொழுது நிறைய கைகளை குறிப்பதாக பொருள் மாற்றமடைகிறது. இதைத்தான் நாம் பொதுமொழி என்போம். ஒரு சொல் தனித்து நின்றால் ஒரு பொருளையும் அதே சொல்லை
பிரித்தால் வேறு ஒரு பொருளையும் தருவது பொதுமொழி என்று கூறுகிறோம். இதைத்தான் நமக்கு முன்பு சொல்லுகிறது பொது இலக்கணம். ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றார். இரு திணை, இரண்டு திணைகள் என்ன என்ன? உயர்திணை, அஃறிணை. உயர்திணை என்பது நமக்கு தெரியும். உயிர் உள்ள பொருள்கள் எல்லாம் உயர்திணை பொருட்கள், அஃறிணை பொருட்கள். உயிர் இல்லாத பொருள்கள் எல்லாம் அஃறிணை பொருட்கள் என்றே பலரும் கருதி கொண்டிருக்கிறோம். அது தவறு. அப்படி கருதுதல் தவறு. யானை உயர்திணையா அஃறிணையா என்று கேட்டால் ஒரு யோசனை வருகிறது. யானைக்கு உயிர் உண்டு, நாய் உயிர் உண்டு. அவற்றை உயர்திணையில் சேர்க்க வேண்டுமா என்று ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் தெளிவாக விளக்குகிறது இந்த நன்னூல். இரு திணையை பற்றி பேசுகிறது. இவற்றில் உயர்திணை என்பது என்ன? யாரெல்லாம் உயர்திணைக்குரியவர்கள், யாரெல்லாம் அஃறிணைக்குரியவர்கள் என்பதை இந்நன்னூல் கூறுகிறது. மக்கள், தேவர், நரகர். கடவுள் நம்பிக்கை இருப்பவர் படைத்திருப்பதால் தேவர் நரகர் என்கின்ற சொல்லாடலையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று எண்ணிக்கொள்வோம். மக்கள், தேவர், நரகர் இம்மூவருமே உயர்திணைக்கு உரியவர்கள். மற்ற உயிர் உள்ளனவும் உயிர் இல்லாதன எல்லாமே அஃறிணைக்குரியவை. அப்போ உயர்திணை என்பது மக்கள், தேவர்கள், நரகர்கள். இந்த மூன்று பாலித்தவர்கள், இந்த மூன்று பேர்கள் மட்டும்தான் உயர்திணைக்குரியவர்கள். இவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததும் அஃறிணைக்குரியது என்றே இந்த நூற்பா கூறுகிறது. உயர்திணை மக்கள், தேவர், நரகர். அஃறிணை ஏனைய உயிர் உள்ளதும் இல்லாததும். இப்பொழுது பாருங்கள், யானை உயிர் இருக்கிறது, ஆனால் இது உயர்திணையா அஃறிணையா? யானை என்பது மக்களில் சேராது, தேவர்களில் சேராது, நரகர்களிலும் சேராது. ஆகவே மக்களாக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் நரகர்களாக இருந்தால் மட்டுமே தான் உயர்திணையில் சேரும். இது அவற்றில் சேராததால் யானை என்பதும் நாய் என்பதும் கிளி என்பதும் கை என்பதும் கண் என்பதும் காது என்பதும் எதுவாகினும் அவை அஃறிணைக்குரியவை என்றே கூறுவோம். இன்னொரு ஐயப்பாடு, கண் உயர்திணைக்குரியதா அஃறிணைக்குரியதா? கண் என்று தனியாக சொல்லும் பட்சத்தில் அது அஃறிணைக்குரியது, அது ஒரு பொருள். மற்றபடி மனிதன் என்று ஒட்டுமொத்தமாக கூறுகின்ற பட்சத்தில் அவர் உயர்திணைக்குரியவர். நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதை நாம் பின்னு தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக மூவிடம், ஐம்பால். இந்த ஐம்பால், மூவிடம் இவற்றில் ஐம்பால் உயர்திணை அஃறிணை பார்ப்போம். அப்போ ஐம்பாலும் அதன் பின்பு பார்த்து விடுவோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பழவெண்பால். இந்த 5 பால்கள் தான் ஐம்பால். இதில் உயர்திணைக்குரிய பால்கள் எவை எவை, அஃறிணைக்குரிய பால்கள் எவை எவை? இப்போ ஆண்பால் என்பது ஆண்களை குறிப்பது, பெண்பால் என்பது பெண்களை குறிப்பது. மனிதர்களை பொறுத்தவரையில் இந்த 2 மட்டுமே பால் வேறுபாடு கொண்டவை. அதன் பின்பு பலர்பால் என்பது ஆண்பாலும் பெண்பாலும் ஒருமையை குறிக்கும் பால்கள். பலர்பால் என்பது பன்மையை குறிக்கும் பால். இந்த 3ம் உயர்திணைக்குரிய பால்கள். ஒன்றன்பாலும் பழவெண்பாலும் அஃறிணைக்குரிய பால்கள். அஃறிணை பொருள்களை எல்லாம் கூறுவோம் இல்லையா, அவற்றை குறிக்கின்ற பால் தான் இந்த ஒன்றன்பால், பழவெண்பால். ஒன்றன்பால் என்பது ஒருமையும் பழவெண்பால் என்பது பன்மையையும் குறிப்பதாக இருக்கும். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை.
தன்மை என்பது பேசுகின்ற முதல் நபரை குறிப்பது, பேசுகின்ற நபரை குறிப்பது, தன்னை குறிப்பது தன்மை. முன்னிலை பேசுகின்றவரின் முன்பு இருக்கின்ற இரண்டாவது நபரை குறிப்பது முன்னிலை. தன்மை, முன்னிலை. படர்க்கை என்பது யார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அவர் மூன்றாவது நபர் என்றுதான் சிந்தனைக்கு வருகிறது. ஆனால் அந்த மூன்றாவது நபர் எப்படியாகப்பட்டவர் இருக்க வேண்டும், படர்க்கைக்கு உரிய நபராக எப்படியாப்பட்டவர் இருப்பார் என்று வினாவை எழுப்பினால் அதனுடைய விளக்கம் நமக்கு புலப்படும். படர்க்கை என்கின்ற நபர் தன்மை முதல் நபருக்கும் முன்னிலை இரண்டாவது நபருக்கும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். இருவருக்கும் தெரிந்த ஒருவர் அவர்களுடைய பார்வையில் படாமல் வேறு ஒரு இடத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நம் எல்லோருக்குமே ஒரு நடிகர்களை தெரியும். தன்மை என என்னையும் முன்னிலை என உண்மையும் வைத்தாலும் ரஜினி இரண்டு பேருக்குமே தெரியும். ரஜினி இன்று திரைப்படத்திற்கு சென்றிருந்தார் என்று ஒரு செய்தியை நாம் பரிமாறிக்கொள்கிறோம் என்கின்ற பட்சத்தில் நான் தன்மை, நீங்கள் முன்னிலை, படர்க்கை இருவருக்குமே தெரிந்த ஒரு நபர், நம் கண் முன் தெரியாத அந்த நபர், அவர்தான் படர்க்கைக்கு உரிய நபராக இருப்பார். படர்க்கை என்பதும் அதுதான். இதைதான் மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று கூறுகிறது இந்த நன்னூல். அடுத்ததாக வெளிப்படை குறிப்பு. இந்த வெளிப்படை குறிப்பு என்பது என்னவென்று கேட்டால், வெளிப்படை தான் சொல்ல விரும்புகின்றதை மறைமுகமாக அல்லாமல் வெளிப்படையாக சொல்லுவது, ஆனால் அந்த சொல்லை மாற்றி சொல்வது. இது என்னவென்று கேட்டால் இதற்கு நிறைய வகைகளை எடுத்து கூறலாம். ஒன்றொழி பொது சொல், விகாரம், தகுதி, ஆகுபெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு, முதற் குறிப்பு, தொகை குறிப்பு, புறக்குறிப்பு, இத்தனை வகைகளை கொண்டு நாம் வெளிப்படையை கூறலாம். குறிப்பு என்பது குறிப்பாக ஒன்றை கூறுவது, இதை குறிப்பு என்று கூறுவர். இவ்வளவு பொது இலக்கணங்களையும் மூவகை மொழி, மொழி என்றால் சொல், அந்த மூவகை மொழி தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இந்த மூன்று வகை மொழிகள், இரு திணைகள், ஐம்பால், மூவிடம், வழக்கு, வெளிப்படை, குறிப்பு, இவை எல்லாத்தையும் கொண்டு அமைக்கின்ற சொல்தான் சொற்கள். ஒரு சொல் எப்படி அமைய வேண்டும் என்கின்றதற்கான ஒரு பொதுவான இலக்கணம் தான் இந்த மொழி, திணை, இடம், பால் இவையெல்லாம். இவற்றை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். இவை நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம். இரு திணை பார்த்தோம், ஐம்பால் பார்த்தோம், உயர்திணை ஆண்பால், பெண்பால், பலர்பால், அகிரிணை ஒன்றன்பால், பலரின்பால். இன்னொரு சந்தேகம், பெண்மை விட்டு ஆண் அவாவுவ பேடு, ஆண்பால் ஆண்மை விட்டு அல்லது அவாவுவ பெண்பால், இருமையும் அகிரிணை அன்னமும் ஆகும். இன்றைக்கு திருநங்கையர்கள் என்கின்ற ஒரு தன்மையை கொண்ட ஒரு பால் இருக்கிறது. ஆணை ஆண்பால் என்றும் பெண்ணை பெண்பால் என்றும் கூறுவர். இங்கு நன்னூலார் அந்த பெண்மை விட்டு ஆண் அவாவுவ பேடு, பெண் தன்மையிலிருந்து மாறி ஆண் தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களும் பேடு என்கின்ற அவர்களும் ஆண் தன்மையிலிருந்து மாறி பெண் தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களையும் இவர் அகிரிணை பால்கள் என்றே கூறுகிறார். வழக்கு
மூவிடங்களை பற்றி பார்த்தோம். தன்னை குறிப்பது தன்மை, எதிரில் இருப்பவற்றை குறிப்பது முன்னிலை, இரண்டும் அல்லாமல் அயலாரை குறிப்பது படர்க்கை. உதாரணம் பாருங்கள். தன்னை நான், நாம். முன்னிலை நீ, நீங்கள். படர்க்கை அவன், அவர்கள் என்கின்ற சொற்கள் எல்லாம் மூவிட சொற்களாக உதாரணத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வழக்கு. வழக்கு இரண்டு வகையை கொண்டது. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு என்றால் என்ன? தகுதி வழக்கு என்றால் என்ன? இயல்பு வழக்கு ஒரு பொருளுக்கு எப்பெயர் ஏற்பட்டதோ அப்பெயரையே இயல்பாக வழங்குவது இயல்பு வழக்கு. ஒரு பொருளுக்கு என்ன பெயர் வைத்துள்ளார்களோ, இதற்கு முன்பு மரபாக எப்பெயர் ஏற்பட்டதோ, ஒரு பொருளுக்கு எப்பெயர் ஏற்பட்டதோ அப்பெயரை அப்படியே இயல்பாக வைத்துக் கொள்வது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய சொல்லால் சொல்லுதல், தகுதி இல்லை என கருதி வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி வழக்கு. ஒரு பொருள், அந்த பொருளுக்கு இந்த சொல் தகுதி இல்லை என்று கருதி அந்த சொல்லை வேறு ஒரு சொல்லால் சொல்லுவது. உதாரணத்தோடு பார்க்கும் பொழுது எளிமையாக புரிந்துவிடும். முதலில் அந்த இயல்பு வழக்கு என்பதை பார்ப்போம். நன்னூலார் கூறுகிறார், இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு என்றாகும் மூவகை இயல்பும் இடக்கர் அடக்கல் மங்களம் குழுவுக்குறி எனும் முத்தகுதியோடும் ஆறாம் வழக்கியல். வழக்கியல் மொத்தம் 6 வகைகளை கொண்டது. இந்த 6 வகைகளை பெரும் பிரிவுகளாக வழக்கு 2 வகைப்படும். ஒன்று தகுதி வழக்கு, இன்னொன்று இயல்பு வழக்கு. அந்த இயல்பு வழக்கு என்பது 3 பிரிவுகளையும், தகுதி வழக்கு என்பது 3 பிரிவுகளையும் கொண்டதாக இருக்கும். இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு என்கின்ற 3 பிரிவுகளை கொண்டது. இலக்கணம் உடையது என்றால் என்ன? இலக்கணப்படி அமைந்தவை இலக்கணம் உடையது. ஒரு சொல்லுக்கு இலக்கணத்தோடு கொடுத்திருப்பார்கள், அந்த சொல்லுக்கு வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வைத்திருப்பார்கள். அதுதான் இலக்கணம் உடையது. நீர், காற்று, மரம், கொடி என்கின்ற சொற்கள் எல்லாம் இலக்கணப்படி அமைந்தது, அப்படியே பயன்படுத்துகிறோம். இவற்றை நாம் இலக்கணம் உடையது என்று கூறுவோம். இலக்கண போலி இலக்கணம் இல்லாததையும் இலக்கணம் போல சான்றோர்களால் வழங்கப்படுவது. அந்த சொல்லை கேட்கின்ற பொழுது இலக்கணம் போலவே இருக்கும், ஆனால் அது இலக்கணம் இல்லாத சொல்லாக இருக்கும். உதாரணம் பாருங்கள். இல் முன். இல் என்றால் இல்லம், முன் என்றால் முன்பகுதி. இல் முன், இல்லத்தின் முன்பகுதி என்பது அந்த சொல். அந்த இல் முன்னை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? முன்றில். முன்றில் என்கின்ற சொல்லாக நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். முன்பகுதி, முன் கூட்டல் இல், முன்றில், முன்பகுதி இல்லத்தினுடையது என்கின்ற சொல்லாக பயன்படுத்துகிறோம். ஊர் நடு, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நடு ஊர், ஊரினுடைய நடுப்பகுதி என்றுதான் இலக்கணத்தோடு கூறுவார்கள். ஆனால் நாம் நடு ஊர் என்று கூறுவோம். ஆனால் இந்த சொற்களில் பார்க்கின்ற பொழுது இலக்கணம் இல்லாத இந்த முன்றில், நடுவூர் என்கின்ற சொற்கள் எல்லாம் இலக்கணம் உடையதை போலவே இருக்கும். இதைத்தான் இலக்கண போலி என்போம். அந்த சொல் பார்ப்பதற்கு இலக்கணத்தை கொண்டதாக இருக்கும், ஆனால் அது இலக்கணம் இல்லாமல் இருக்கும். போலி என்பது நகல்தானே. இந்த சொற்களும் உண்மையை போன்ற போலி சொற்கள். ஆகவே இதை நாம் இலக்கண போலி என்று கூறுகிறோம். மறு, தொன்று தொட்டு வராமல் காலம் காலமாக
பயன்படுத்தியதை அப்படியே பயன்படுத்தி கொண்டு வராமல் இடைக்காலத்தில் சொற்களில் உள்ள எழுத்துக்கள் திரிந்தும் சிதைந்தும் கெட்டும் மருவி வருவது மருவு. காலம் காலமாக ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டு வருவார்களே, அந்த சொல்லல்ல. அப்படியாகப்பட்ட சொல்லாக இருந்தாலும் இடைக்காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்திருப்பார்கள் என்றால், அந்த சொற்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரிந்து போதல், கெட்டு போதல், சிதைந்து போதல் என்கின்ற செயல்பாடுகளின் வழியாக அந்த சொல் குறைந்து மருவி பேசப்படுகின்ற சொல்லாக இருக்கும். இதைதான் மருவு என்று கூறுவோம். உதாரணத்திற்கு பாருங்கள், தஞ்சாவூர் என்கின்ற சொல்லை இன்றைக்கு நாம் தஞ்சை என்று குறிப்பிடுவோம். மாமல்லபுரம் என்கின்ற சொல்லை மயிலை என்று குறிப்பிடுவோம். கோயம்புத்தூர் என்கின்ற சொல்லை கோவை என்று குறிப்பிடுவோம். இதெல்லாம் அந்த சொற்களினுடைய மருவு சொற்கள். இவை மூன்றுமே இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இது மூன்றுமே இயல்பு வழக்கை சார்ந்த சொற்கள். அடுத்தது தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கிற்கு 3 பிரிவுகள் உண்டு. ஒன்று இடக்கர் அடக்கல், இரண்டாவது மங்களம், மூன்றாவது குழுவுக்குறி. தகுதி வழக்கு என்றால் என்னவென்று பார்த்தோம். ஒரு சொல் சொல்லுவதற்கு தகுதி இல்லை என்று கருதி அந்த சொல்லிற்கு வேறு ஒரு சொல்லை பயன்படுத்துவது தகுதி வழக்கு. இந்த சொல்ல சொன்னால் இந்த சொல்லை இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அது நல்ல சொல் இல்லை அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிட்டு அதற்கு பதில் வேறு ஒரு சொல்ல பயன்படுத்துறது. இதை தான் நாம் தகுதி வழக்கு என்று கூறுகிறோம். இந்த தகுதி வழக்கு இடக்கர் அடக்கல், மங்களம், குழுவுக்குறி என்ற 3 வகையில் சொல்லுவோம். இதுல இடக்கர் அடக்கல்னு என்ன? ஒரு பொருளை அதற்குரிய சொற்களால் சான்றோர்கள் முன் சொல்லுதல் தகுதி இல்லை என கருதி வேறு ஒரு சொல்லால் அப்பொருளை கூறுவது. சான்றோர்கள் முன்னாடி கல்வி அறிவு பெற்றவர்கள், வயதில் மூத்தோர்கள் ஆகிய சான்றோர்கள் முன்பு இச்சொல்லை சொல்லுதல் தகுதி இல்லை என கருதி அதற்கு பதில் வேறு ஒரு சொல்லை பயன்படுத்துவது. இதைத்தான் இடக்கர் அடக்கல் என்று கூறுகிறோம். உதாரணத்திற்காக கால் கழுவுதல், விளையாடிவிட்டு வந்தாலும் கால் கழுவுதல் என்று கூறுவோம். காலை கடனை முடித்து விட்டு வந்தாலும் கால் கழுவிட்டியா என்று கேட்போம். அப்பொழுது ஒரே சொல் 2 பொருள் படுகிறது. சான்றோர்கள் அவையில் இப்போ மலம் கழுவுதல், மலத்தை கழுவி விட்டு வந்தாயா என்று சொல்வது அந்த சொல் தகுதி அல்ல என்று நினைத்து கால் கழுவுதல், கால் கழுவிட்டியா என்று பயன்படுத்துகிறோம் அல்லவா? இதைத்தான் இடக்கர் அடக்கல் என்று கூறுகிறோம். அதனுடைய அடுத்தது மங்களம். மற்றவர்களை முன் சொல்வது அமங்கலம் என கருதி மங்களமான சொற்களை வழங்குதல். ஒரு நல்ல சொல், மங்களகரமான சொல், வேறு ஒரு சொல் அமங்கல சொல், மங்களம் இல்லாத சொல். மற்றவர்களிடம் பேசும் பொழுது இச்சொல் அமங்கல சொல் என கருதி அவற்றை சொல்லாமல் அதற்கு பதில் மங்களமான வேறு ஒரு சொல்லை பயன்படுத்துவது. இதைத்தான் மங்களம் என்று கூறுகிறோம். உதாரணம் பாருங்கள். தாலி அறுத்தான், தாலி அறுத்துட்டியா என்று கேட்பது அநாகரிகம், மங்களம் இல்லாத சொல் என்று கருதி அதை எப்படி சொல்வார்கள்? தாலி வாங்குதல் என்று கூறுவார்கள். தாலி அறுத்தல் என்கின்ற சொல் அமங்கல சொல், தாலி வாங்குதல் என்கின்ற சொல் மங்கள சொல் என்று கருதி இப்படி மாற்றி கூறுவார்கள். இதைத்தான் மங்களம் என்று கூறுவோம். மங்களமான சொற்களை பயன்படுத்துதல். குழுவுக்குறி. இந்த குழுவுக்குறி என்பது ஒரு குழுவினருக்கு மட்டும் அந்த பொருள் தெரிந்ததாக இருக்கும், மற்றவர்களுக்கு அதனுடைய பொருள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. பாருங்கள், ஒரு குழுவினர் ஒரு பொருளின் பொது சொல்லை விடுத்து அவர்கள் மட்டும் அறிந்து கொள்ளும் வகையில் வழங்குவது, அந்த குழுவினர் மட்டும் தெரிந்து கொள்ளும் வகையில் வழங்குகின்ற சொற்களை நான் இந்த குழுவுக்குறி என்று கூறுவேன். உதாரணத்திற்கு பாருங்கள்,
பொன்னை பரி என்று கூறுவார்கள். இந்த ஆபரண தொழில், ஆபரண வேலைகள் செய்பவர்கள் பொன்னை பரி என்று கூறுவார்கள். ஆடையை யானை பாகர் காரை என்று கூறுவார். யானை பாகர் ஆடையை காரை என்று கூறுவார். இவைதான் வழக்குகள். அடுத்ததாக குறிப்பும் வெளிப்படையும். ஒன்றொளி பொது சொல், விகாரம், தகுதி, ஆகுபெயர், அன்மொழி, வினை குறிப்பே முதல் தொகை குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பிற் தருமொழி அல்லன வெளிப்படை. குறிப்பால் உணர்த்துவன வெளிப்படை. குறிப்பால் உணர்த்துகின்ற சொற்கள் எவையவை, எப்படியெல்லாம் அவற்றை நாம் பிரிக்கலாம். வெளிப்படையாக பேசுகின்ற சொற்கள், பொருளை உணர்த்துகின்ற சொற்கள் எவையவை, அப்படியாகப்பட்ட சொற்கள் என எவையெல்லாம் கூறலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த குறிப்பால் உணர்த்தும் சொற்கள் ஒன்று ஒளி பொது சொல். ஒன்று ஒளி பொது சொல், விகாரம், தகுதி, ஆகுபெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு, முதல் தொகை குறிப்பு, இன்னபிற என 10 வகைகளில் குறிப்பால் நாம் பயன்படுத்துகின்ற சொற்களை வகைப்படுத்தி கூறியிருக்கிறார். ஒன்றொளி பொது சொல் என்றால் என்ன? பொதுவான சொல்லில் ஒரு பாலை ஒழித்து ஒரு பாலை மட்டும் சுட்டுவது. ஒரு சொல் பொதுவான சொல்லாக இருக்கும். அந்த சொல்லில் ஒரு பாலை ஒழித்து ஒரு பாலை உணர்த்துவதாக மட்டும் இருந்தால் அது ஒன்றொளி பொது சொல். ஒன்று ஒளி இல்லாமல் செய்வது. இப்பொழுது பாருங்கள், ஓட்டுநர். ஓட்டுநர் என்கின்ற சொல் பேருந்து, வாகனம் ஓட்டுபவர்களை குறிப்பது. இந்த சொல் யாரை குறிக்கிறது? இருபால் உண்டு, ஆண்பால் பெண்பால். ஓட்டுநர் என்றால், ஓட்டுநர் என்கின்ற சொல்லை கேட்டவுடன் நம்மளுடைய சிந்தையில் முதலில் நிற்பது ஓட்டுநர் என்றாலே ஆண்பாலை மட்டுமே குறிக்கும். ஆனால் ஓட்டுநரில் வாகனத்தை இயக்குவதில் பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறைத்து வைத்து விடுகின்றோம். இவற்றை தான் ஒன்றொளி பொது சொல் என்று கூறுவர். இன்னொரு முறை பாருங்கள், பொதுவான சொல்லில் ஒரு பாலை ஒழித்து ஒரு பாலை மட்டும் சுட்டுவது ஒன்றொளி பொது சொல். உதாரணத்திற்கு ஓட்டுநர், சமையல்காரர் என்கின்ற சொற்கள் எல்லாம் இதற்கு உதாரணங்கள். ஆசிரியர் உதாரண சொற்கள் தான். அடுத்ததாக விகாரம். ஒரு சொல் குறிப்பாக வேறு ஒரு பொருளை குறிப்பது. ஒரு சொல் குறிப்பாக வேறு ஒரு பொருளை குறிக்கும். பாருங்கள், மறை மலர். மறை என்றால் தாமரை மலர். மறை என்பதற்கு இங்க தாமரை மலர்னு பொருள். ஆனால் மறை காடு என்பதும் இதே மறை தான். அங்கு அந்த சொல் எதனுடைய பொருளை உணர்த்தும் என்றால், மறை என்றால் மான் என்ற பொருளை உணர்த்தும். இது மானா தாமரையா? மறை மலர் என்கின்ற சொல்லில் அந்த மறை என்பது மானா தாமரையா என்ற வினாவை எழுப்பினால் அதனுடைய அடுத்த சொல் அதற்கான பதிலை கொடுக்கும். மலர். மலர் என்கின்ற பொழுது மறை என்ற சொல்லுக்கு தாமரை என்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதைதான் நாம் விகாரம் என்று குறிப்போம். ஒரு சொல் குறிப்பாக வேறு ஒரு பொருளை, இதில் குறிப்பு என்பது அந்த மலர் என்கின்ற சொல். இதுவே காடு என்று வந்திருந்தால் அது மானை குறிக்கின்ற சொல்லாக மாறியிருக்கும். அந்த பொது சொல் தான் இங்கு குறிப்பு சொல். ஒரு சொல் குறிப்பாக வேறு ஒரு பொருளை குறிப்பதுதான் விகாரம். அடுத்ததாக தகுதி. குறிப்பால் வேறு ஒரு பொருளை தருவது. ஒரு சொல் அதனுடைய பொருளை அப்படியே சொல்லாமல் குறிப்பால் வேறு ஒரு பொருளை உணர்த்தும். உதாரணத்திற்கு சிவலோகம்.
சிவன் இருக்கின்ற லோகம் என்றும் அர்த்தம். ஆனால் இங்கு இறந்தவர்கள் செல்லும் இடம் என்றும் பொருளை கொடுக்கும். இங்கு தகுதி உடைய சொல் தகுதி, சிவலோகம் சென்றடைந்தார் என்கின்ற பொழுது அந்த சிவலோகம் என்பதற்கு மேல் உலகம் என்று ஒரு பொருள். இதைதான் தகுதி என்று கூறுவோம். தகுதியான சொற்களை பயன்படுத்துவது. அடுத்ததாக ஆகு பெயர். ஆகி வருகின்ற பெயர் ஆகு பெயர். ஆகி வருகின்ற பெயர் என்றால் என்ன? இப்பொழுது ஒரு குழந்தைக்கு தாய் உண்டு, தந்தை உண்டு. இந்த தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவர் இல்லாத பட்சத்தில் அந்த தந்தையே தாயாக மாறுவார், அந்த தாயே தந்தையாக மாறுவார். அவர்கள் இருந்து செய்ய வேண்டிய பணிகளை இவர்கள் அவர்களாகி செய்வார்கள். இதைதான் ஆகி வருவது என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆகு பெயர் என்பதும் அதேதான். அதனுடைய பெயரை சொல்லாமல் ஒரு சொல் அதனுடைய பெயரை சொல்லாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது. அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது. இதைத்தான் ஆகு பெயர் என்று கூறுவார். காஞ்சிபுரம் வழுவழுப்பாக உள்ளது. இங்கு காஞ்சிபுரம் என்பதும் வழுவழுப்பாக உள்ளது என்பதும் எதை குறிக்கிறது? காஞ்சிபுரம் என்பது ஒரு ஊர். அந்த காஞ்சிபுரம் வழுவழுப்பாக உள்ளது என்று கூறினால் அந்த ஊர் வழுவழுப்பாக உள்ளது என்று அர்த்தமா என்று கேட்டால் அல்ல. அப்பொழுது இந்த சொல் எதை உணர்த்த வருகிறது? காஞ்சிபுரத்திற்கு நிகராக அங்கு பயன்படுத்தக்கூடிய பொதுவாக எல்லோராலும் தெரிந்து கொள்ளத்தக்க வேறு ஒரு சொல் ஏதேனும் பொருள் ஏதேனும் உண்டா என்று கேட்டால் காஞ்சிபுரம் பட்டு. பட்டு வலுவழுப்பாக உள்ளது என்று கூறுவோம். இங்கு பாருங்கள், காஞ்சிபுரம் வலுவழுப்பாக உள்ளது, பட்டு வலுவழுப்பாக உள்ளது என்கின்ற பொருளை இந்த சொல் எப்படி மாற்றி கொடுக்கிறது பாருங்கள். ஒரு சொல் அதனுடைய பொருளை உணர்த்தாமல் வேறு ஒரு சொல்லாகி வேறு ஒரு பொருளை உணர்த்துவது. இதுதான் ஆகி வருகின்ற பெயர், ஆகு பெயர். அதை பற்றி நாம் இன்னும் பிற்பகுதியில் 16 வகைகளோடு பார்க்க இருக்கிறோம். அப்பொழுது இன்னும் தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக அன்மொழி தொகை. 2 சொற்கள் சேர்ந்து தம் பொருள் அல்லாமல் வேறு ஒரு பொருளை குறிப்பது. 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேரும். சேர்ந்து தந்த சொற்கள் சேர்ந்த சொற்களை அதனுடைய பொருளை உணர்த்தாமல் வேறு ஒரு பொருளை குறிப்பதுதான் அன்மொழி தொகை. உதாரணத்திற்கு பாருங்கள், கயல் விழி வந்தால். கயல் விழி வந்தால். கயல் மீன் வகை, விழி கண் இமை, வந்தாள் பெண்பால், பெண்பால் வினை. இங்கு பாருங்கள், கயல் விழி வந்தாள் என்றால் மீனும் இமையும் வந்தாள் என்று பொருள் அல்ல. 2 சொற்கள் சேர்ந்து கயலும் விழியும் ஒன்றாக சேர்ந்து விட்டது. தம் பொருள் அல்லாமல் இதனுடைய பொருளை கூறாமல் வேறு ஒரு பொருளை குறிப்பது. வந்தாள் அது பெண்பாலுக்குரியது. கயல் போன்ற விழியை உடைய பெண் வந்தாள் என்றுதான் அதற்கு பொருள். இவற்றை நாம் அன்மொழி தொகை என்று கூறுவோம். 2 சொற்கள் சேர்ந்து தம் பொருளை அல்லாமல் வேறு ஒரு பொருளை குறிப்பது. அடுத்ததாக வினை குறிப்பு. வினையையும் பெயரையும் குறிப்பாக உணர்த்துதல். வினையை குறிக்கின்ற சொல் வினைச்சொல், பெயரை குறிக்கின்ற சொல் பெயர் சொல். வினையையும் பெயரையும் குறிக்கின்றது, குறிப்பாக உணர்த்துகின்றது. இதைத்தான் வினை குறிப்பு என்று கூறுவோம். உதாரணத்திற்கு, கரியன் வந்தான், வெள்ளையன் பாடினான். கரியன் அது பெயரை குறிப்பது, வந்தான் என்பது வினையை குறிப்பது. கரியன் வந்தான்
இது வினை குறிப்பு. நல்லது. அடுத்தது முதல். ஒரு பகுதியை மட்டும் சொன்னாலே அது முழுமையும் குறிப்பது. ஒரு சொல் முதல் பகுதியை, முதல் எழுத்துக்களை, முதல் சொற்களை மட்டும் வாசிக்கும் பொழுதே, எழுத்துக்களை அல்ல சொற்களை மட்டும் வாசிக்கும் பொழுதே அதனுடைய முழுமையையும் நமக்கு உணர்த்திவிடும். இதைத்தான் முதல் என்று கூறுகிறோம். முதல் பகுதியை மட்டும் சொன்னாலே அது முழுமையையும் குறிப்பது. உதாரணத்திற்கு கற்க கசடர, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவம் திருக்குறள். அந்த திருக்குறள் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் அனைத்தையும் இந்த இரண்டு சொற்களை கூறியிருக்கிறது. கற்க கசடு அற, இதைத்தான் முதல் என்று கூறுகிறோம். முதல் பகுதியை மட்டும் சொன்னாலே முழுமையையும் அது உணர்த்திவிடும் சொல். இதைதான் முதல் என்கிறோம். அடுத்ததாக தொகை. தொகை என்பது தனியாக இருப்பதை தொகை என்று கூற மாட்டோம். நிறைய இருப்பதை தான் தொகை என்று கூறுவோம். எண்ணிக்கையால் அமைந்த தொகை சொற்கள் குறிப்பாக தம் பொருளையும் உணர்த்துதல். இதில் பாருங்க, எண்ணிக்கையால் அமைந்த தமிழ் சொற்கள் குறிப்பால் தம் பொருளை உணர்த்தும். மூவர் தமிழ். மூவர் தமிழ் என்கின்ற பொழுது மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இந்த மூன்று பேரையும் மூவர் என்று அழைக்கும். சேரர், சோழர், பாண்டியர் இம்மூவரையும் மூவேந்தர் என்று அழைக்கும். இதில் மூவர் என்பது இந்த இரண்டையும் குறிக்கும். இதில் யாரை இந்த சொல் குறிக்கிறது, குறிப்பாக எதை உணர்த்துகிறது என்பது பிற்பகுதி குறிப்பிடுகிறது. பாருங்கள், தமிழ். தமிழ் என்றால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்களைத்தான் மூவர் தமிழ் என்று கூறுவார். இந்த மூவரும் சேர்ந்து தமிழுக்கு தேவாரம் என்கின்ற பாடல்களை கொடுத்திருப்பதால் இங்கு மூன்று வேந்தர்கள், மூவர் வேந்தர் என்று வந்திருந்தால் சேரன் சோழன் பாண்டியனை குறிக்கும். இங்கு பாருங்கள், இந்த மூவர் என்பதுதான் எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தான் இதை தொகை சொற்கள் என்று சொல்லுவோம். மூவேந்தர், நான்மறை, 4000 திவ்ய பிரபந்தம், பன்னிரு பாட்டியல், இந்த சொற்கள் எல்லாம் தொகை சொற்கள். அடுத்ததாக குறிப்பு. சூழல், முதலில் சூழல், பின்பு குரல், ஓசை, ஏற்றத்தாழ்வு போன்ற பல குறிப்புகளால் சொற்கள் வேறு ஒரு பொருளை உணர்த்துவதுதான் குறிப்பு. சூழல் காரணமாகவும், குரல் காரணமாகவும், ஏற்றத்தாழ்வுகள் காரணமாகவும் ஒரு சொல் வேறு ஒரு பொருளை உணர்த்துவது. உதாரணத்திற்கு பாருங்கள், ரொம்ப நல்லாய் படிக்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கிறேன். வித்தியாசம். குரல் ஏற்றத்தாழ்வோடு சொன்னால் அதனுடைய பொருள் மாறும். நன்றாக படிக்கிற, நல்லா படிக்கிற என்கின்ற சொற்கள் அதனுடைய பொருளை மாற்றும். இதைத்தான் சொல்வது சூழல். நன்றாக படிக்கின்ற மாணவனுக்கு அது சேராது. படிக்காத மாணவனிடம் அதை சொல்லும் பொழுது அந்த சூழல் அந்த பொருளை உணர்த்தும். குரல், ஏற்றத்தாழ்வு இவைகள் தான் அந்த சொற்களுக்கான பொருளை உணர்த்தும். இதைதான் நாம் குறிப்பு என்று கூறுகிறோம். சூழல், குரல், ஓசை, ஏற்றத்தாழ்வு போன்ற பல குறிப்புகளால் சொற்கள் வேறு ஒரு பொருளை உணர்த்துவது. இதைதான் நாம் குறிப்பிடுகின்றோம். இன்னும் பிற, இன்னும் பிற என்கின்ற பொழுது வந்தான், போனான், இதில் வந்து எனும் வினை எச்சத்தை குறிப்பால் உணர்த்துகிறது. வந்தான், போனான், இதில் வந்து வந்த வினை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது. ஏரி வற்றியது, இதில் ஏரி என்பது ஏரியில் இருக்கும் நீரை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது. இதைதான், இவற்றை போன்ற சொற்களை தான் இன்னும் பிற என்று குறிப்பால் உணர்த்தும் சொற்களில் இடம்பெற்றிருக்கிறது. வெளிப்படையாக பொருள் உணர்த்துவன. இந்த குறிப்பும் வெளிப்படையும் என்கின்ற பகுதியில்
குறிப்பால் பொருள் உணர்த்துவன என இப்பத்து பகுதிகளையும் பார்த்தோம். அடுத்தது வெளிப்படையாக பொருள் உணர்த்துவன. தம் பொருளை நேரே உணர்த்துவன எல்லாம் வெளிப்படை சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் தன்னுடைய பொருளை எந்தவித மறைவும் இல்லாமல் நேரடியாக அதனுடைய பொருளை உணர்த்திவிடும். உதாரணத்திற்கு நிலம், நீர், படி, எழுது என்கின்ற சொற்கள் எல்லாம் வெளிப்படை சொற்கள். வெளிப்படையாக அதனுடைய பொருளை உணர்த்திவிடும் என்று இதுவரை கூறி, மேலும் அடுத்த பகுதிகளை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.